எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20ஆம் தேதி ஏப்ரல் அக்ஷய திருதி. இன்னைக்கு காலையில் ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு போய் நாம் தங்கம் வாங்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் செல்வம் பெருக்கணும், கடன் வாங்கியெல்லாம் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தயிர் சாத பொட்டலம் வாங்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்தால் கூட நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இல்லையா, ஒரு பாக்கெட்டு கல் உப்பு வாங்கி அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வேண்டிக்கங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். தங்கம் வாங்கினா தான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே, அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். இது இன்னொரு 4 நாள் 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் கருத்து கணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. யார் ஆட்சி அமைக்கணும், யாருக்கு நம்முடைய ஓட்டை போட வேண்டும் என்பதை என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். விருப்பமாக இருக்கிறவங்க, நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஆனால் என்னுடைய அம்மா 95 வயசு, 2 நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டாங்க. 1950லேருந்து, அப்போ தான் நான் பிறந்தேன், அதுலேருந்து எங்கள் அம்மா இது வரைக்கும் ஓட்டு போடாத தேர்தலே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. ஓகே, எங்கள் அம்மா யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாருக்குமே என்ன யாருக்கு என்னங்கிறது எங்கள் அம்மா சொல்லும்போது தெரியுமே தவிர நம்ம சொல்கிறது சரியாக வராது. ஓகேயா, இப்போ யாருக்கு ஓட்டு, ஏன்? இப்போ இன்றைக்கி பார்த்தேன், அதிமுக விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிமுக விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது திமுக கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நீட்டு பற்றி சொன்னாங்க, நீட்டை நீக்க முடியல. இது எப்பொழுதுமே சில விஷயங்கள் அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு யாரும் எதையும் மாற்ற முடியாது. மீண்டும் திமுக மத்திய அரசில் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அன்றைக்கு மெஜாரிட்டி இருக்கும் பொழுது அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக மாற்றி இயற்றிட்டா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டா இல்லை தலையிடாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீட்டு எடுக்க முடியலைங்கிறதுனால நீட்டு யாருமே பங்கெடுக்கக்கூடாதுன்னு பண்ணலை. நீட்டுக்கு உண்டான எல்லா ட்ரைனிங்கும் தமிழக அரசு இலவசமாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறத அதை வச்சு ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதிமுக கொடுத்துருக்கிறது. அது என்ன வேடிக்கைன்னு சொன்னால், ஒரு அப்பாவே ஒரு 10 விஷயம் சொல்கிறார் வீட்டில், அதில் 2 பண்ணுவார், 3 பண்ணுவார், இல்லை 7 பண்ண மாட்டார், இல்லை 6 பண்ணுவார், 4 பண்ண மாட்டார். இது வீட்லேயே அப்படி தானே இருக்கும்போது 500 வாக்குறுதிகள் கொடுத்த ஒரு ஆட்சி ஒரு 400 450 வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இதுதான் பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியது. குறை சொல்லணும்னு ஆரம்பித்தா எதை வேணால் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பொதுமக்கள் நலன். பெருவாரியான பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ, அதாவது அரௌண்ட் 90% ஆஃப் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் தான் சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது காலத்தால் சுவிட்சை போட்டால் லைட் எரியணும், பைப்பை திறந்தால் தண்ணி வரணும். அதே போல் ரோடுக்கு வந்தால் பள்ளம் மேடெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ரோடாக இருக்கணும். பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் கரெக்டாக கிடைக்கணும். வீட்டில் அடுப்பு எரிய கேஸ் கிடைக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையான விஷயங்கள். அந்த அடிப்படையான விஷயங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு அப்போ தான் அப்செட் ஆவாங்களே தவிர, எல்லாரும் போய் செக்ரட்டேரியட்லேயும் நிற்க போகிறது கிடையாது, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் நிற்க போகிறது கிடையாது. இது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அடித்தட்டு மக்களுடைய மிகப்பெரிய பல விஷயங்களை திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அந்த இலவச வீடுகள் ஆகட்டும், அப்புறம் மாதந்தோறும் அந்த 1000 ரூபா பணம் கொடுத்தது இப்போ அதை 2000 ரூபா ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறது.
அப்புறம் படிக்கிற பெண்களுக்கு உண்டான உதவி, கம்ப்யூட்டர்ஸ் பசங்களுக்கு. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பாசிட்டிவ் விஷயத்த பார்ப்போம். நெறைய பேர் எங்களுக்கு இலவசம் வேணாம், இலவசம் வேணாம். இந்த இலவசம் வேண்டான்னு சொல்றவங்க யாருன்னு சொன்னா, அது ஒரு வீம்புக்காக சொல்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கும் அமெரிக்கால மிக உயர்ந்த நாடு, உலகத்தினுடைய பெரிய அண்ணனாக நினைக்கக்கூடிய நாட்டுல கூட 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னா, அந்த கூப்பன கட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. அத்தனை பேர் வீட்லயும். அவங்க போற காரு கிட்டத்தட்ட 70,00,000லேருந்து ரூ. 1,00,00,000 கார். ஆனா, அந்த 10% டிஸ்கவுண்ட்ட வாங்குறதுக்காக அந்த கூப்பன ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு போவோம். இது உலகம் முழுக்க இருக்கு. நாம வந்து நாம சர்ஃப்க்காக வாங்குறதில்ல. பக்கெட் குடுக்குறாங்களேன்னு சர்ஃப் வாங்குறோம். மக்கு குடுக்குறாங்களேன்னு ஹார்லிக்ஸ் வாங்குறோம். அப்படித்தான் இருக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு ஒரு கீ செயின் குடுத்தா, "வேணாம்ப்பா என்கிட்ட கீ செயின் இருக்கு" அப்படின்னு சொல்றோமா? சரி குடுங்க. நம்ம வேற யாருக்காவது குடுத்துக்கலாம். அப்படித்தானே இருக்கு. அதேபோல ரேஷன். எல்லாருக்கும் உண்டான ரேஷன். கிடைக்குதா இல்லையா? ரேஷன்ல பொருள் கிடைக்குதா இல்லையா? சில சமயம் சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் உடனே நேரா முதலமைச்சர போய் சொல்லிடக்கூடாது. அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த இடத்துல வேலை செய்யறவரோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோ செய்யக்கூடிய தவறுகளை நாம சுட்டிக்காட்டி வெளியில எடுத்துக்கிட்டு வர தைரியம் நமக்கு இருக்கணும். அரசு ஊழியர் அப்படிங்கும்போது அவர்கள் நியாயமாக இருக்கணும். அத்தனை பேரும் நியாயமாக இருக்கணும். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு தான் பழி வருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதெல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சரியாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மிக சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். காரணம், நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா, முதல்ல பாரதியார்லாம் பாட்டு பாடும்பொழுது 28 கோடி பேர் இருந்தாங்க இந்தியால. இன்னைக்கு 148 கோடி பேர் இந்தியால இருக்கிறார்கள். ஆனா போலீஸ் அவ்வளவுதான், குறைச்சலா தான் இருக்கு. நமக்கு சட்டத்துல அந்த சட்டத்தை விட தண்டனை மிக கடுமையாக இருந்தாலே ஒழிய குற்றவாளிகள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. நாம மனிதாபிமானத்தை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரும்போது தண்டனையுடைய ஸ்ட்ரென்த் குறையுது. அப்போ என்ன ஆகுது? பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் அதிகமாக குரல் கொடுப்பாங்க. பாக்கி பேர் நமக்கு என்னப்பா பரவாயில்ல, சட்டம் தானே சொல்லுது அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் போய் நம்ம ஸ்டாலின் சரியா இல்லை, இப்படி பேசுறது தான் சரியான விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் ஜனங்கள் இருக்காங்க. நீங்கள் என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் அந்த பர்சன்டேஜுங்கிறது மற்ற மாநிலங்களை விட ரொம்ப குறைச்சல் தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். அப்ப ஏன் பிஜேபி யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? மோடி என்ன கேட்கணும்? அது ஏங்க நீங்க ஆளுகின்ற மாநிலம், நீங்க தான் பிரதம மந்திரியா இருக்கீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? உதாரணத்துக்கே சொல்றேனே, இந்த பெண்களுக்கு 33% உரிமை கொடுக்கணுங்கிறது 2019 ஒரு தடவை சொல்லிட்டாங்க, 2023 சொல்லிட்டாங்க. அப்பவே கூட்டமா எம்பி எல்லாம் நின்று மோடியோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தொகுதி வரன்முறையை பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி இதை நிறுத்தி பண்ணிட்டு இது தோல்வி அடையும்னு தெரியும். தோல்வி அடைஞ்ச பிறகு திமுக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது இது சூழ்ச்சி. பாஜக என்பது எப்படி என்றால் அது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு உண்டான தலைமை அல்ல. என்னடா நீ இப்படி பேசுறியன்னு சொல்லலாம். நான் பாஜகல 10 வருஷம் இருந்ததுனால அதற்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். அவர்கள் சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு கட்சியே தவிர அவர்கள் ஜனங்களுக்கு உண்டான கட்சி இல்லை. நான் நினைக்கிறத ஜனங்க கேட்கணும். இதுதான் மோடியோடைய பிரின்சிபல், அமித்ஷா பிரின்சிபல், எல்லாமே அதுதான். இப்போ ராஜ்நாத் சிங் வராரு, வந்துட்டு சொல்கிறார், திருப்பரங்குன்ற மலையில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். ஏன் முருகன் உங்ககிட்ட கேட்டாரா எனக்கு தீபம் ஏற்றுன்னு? கடவுள் உங்களை வாழ வைக்கிறாரா இல்லை நாம் போய் கடவுளை வாழ வைக்க போகிறோம்? கடவுளுங்கிறது மிக பிரம்மாண்டம்.
நான் 100% கடவுள் நம்பிக்கை உள்ளவன். ஒரு நாளைக்கு 4 இல்ல 5 தடவ சாமி கும்பிடுவேன் நான். வீட்ல காலையில எழுந்த உடனே பல்ல விளக்கிட்டு, மூஞ்சிய கழுவிட்டு நேரா வந்து சாமி ரூம்ல சாமிக்கு பிரேயர் சொல்லி விபூதி இட்டுக்கிட்டு, ஒரு அப்புறம் தான் வெளியில வந்து காஃபி சாப்பிடுவேன். குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் பிரேயர சொல்லிட்டு, அப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் சாயங்காலம் வெளியில போயிட்டு வந்தோனே கை கால்லாம் அலும்பிக்கிட்டு மறுபடியும் சாமிய கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி, இந்த இன்னைக்கு நான் இந்த நாளை சிறப்பாக குடுத்த கடவுளுக்கு நன்றி. கடவுள் தான் எல்லாம். என்னப்பா கடவுள் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லான்ட்டு திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நீ சொல்றியே! அப்படிங்கிற மாரி நெறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. திமுக என்னைக்கு கடவுளுக்கு எதிரா இருந்தது? அதிமுக ஆட்சியில பண்ணிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் விட திமுக ஆட்சியில அதிகமான கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இது உண்மையா? இல்லையா? இன்னைக்கு யாராவது அ நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல கோவில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. ஏதோ ஒரு அறநிலையத்துறைங்கிறது அது ரொம்ப எத்தன வருஷமா இருக்கு. திடீர்னு திமுக ஆட்சியில கொண்டு வந்த மாரியே பேசினா அது எப்படி சரியாக இருக்கும்? தவிர வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கே 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 விதமான கருத்து இருக்கும். அதனால நான் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட முடியுமா? ஆட்சி என்பது வேற, கொள்கைகள் என்பது வேற. அந்த கொள்கையை ஆட்சிக்குள்ள திணிக்காத வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவ்வளவுதானே. சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத பாஜகவை எல்லாருமே சொல்றாங்க. சிறுபான்மையினர் நலனுக்காக இருக்கிறது திமுகன்னு சொல்றாங்க. ஆனா திமுக வந்து அதுக்காக பெரும்பான்மையினர் நலனுக்கு எதிராக எங்க இருக்கு சொல்லுங்க? தவிர வந்து நான் முருகனை வழிபடுகிறேன். முருகன் எல்லா இடத்துலயும் இருக்கார். எங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு, "முருகா இந்த தீபம் உனக்குத்தான்" அப்படின்னு நான் சொன்னால், அந்த தீபம் அந்த இடத்துல எரியும். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அந்த நம்பிக்கை இல்லாம நான் இந்த இடத்துல தான் ஏத்துவேன், இங்க தான் போவேன்னு, எப்போ ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் உள்ள வரதோ, ஆன்மீகத்தை அழுக்காக்கி விடக்கூடிய செயல் தான் தமிழ்நாட்டுல இப்ப பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பண்றாங்க. ஆனா இந்த தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல். அந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நான் சொல்றேன். எப்ப பாரு மதத்த பத்தி பேசுறது. மதத்தினால் தமிழ்நாட்டுல யாருமே ஒத்துமையா வரமாட்டாங்க. ஜாதியினால் நாம எல்லாருமே தனித்தனி குழுக்களாக இருப்போம். ஜாதியில நாம ஒன்றுபடுவோம். மதத்துல எப்படி ஒன்றுபட முடியும்? ஒரே கடவுள் இல்ல நமக்கு. நமக்கு ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்காங்க. பார்சாதி கோயிலுக்கு அப்படியே போய் ஸ்ட்ராங்கா கும்பிடுற ஒரு பக்தர் கபாலி கோயிலுக்கு வரமாட்டாரு. அப்போ அவர் இந்து மத விரோதியா? நம்ம அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் மதத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா எப்படி சரியாக வரும்? ஏன் எங்க தெரு எங்க வீட்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள மசூதி தெரு இருக்கு. அந்த மசூதி தெருவுடைய அடையாளமே ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ராமர் இருக்கார். அந்த ராமர நான் பார்க்குறேன். இங்கேருந்து நீ வந்து அயோத்தி வந்து ராமர பார்த்தா தான் நீ பக்திமான் அப்படின்னா, அது என்னால ஏத்துக்க முடியாது. என்னுடைய பக்தி என்னங்கிறது கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். மனதால் வழிபட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம பப்ளிக்கு கொண்டு வந்து, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் கடவுளையே காப்பாத்துறேன்னா, அது அகந்த திமிரு. அதுக்கெல்லாம் அரசியல்ல இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் குடுக்க மாட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிடுறவனும் சாமி கும்பிடுவான். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவனும் சாமி கும்பிடுவாங்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி பலி குடுக்கிறவனும் சாமி கும்பிடுவாங்க. ஆட்ட வெட்டி பலி குடுக்கிறவனும் சாமி கும்பிடுவாங்க. அப்போ எல்லாரும் ஒண்ணுதான். இதுதான் இந்து மதம்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அதுக்காக நான் இத சொல்றேன். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி விடணும். ஜனங்களுக்கு என்ன செய்றாங்க ஒரு அரசு? எந்த அரசு சிறப்பா செஞ்சிருக்கு? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 3 பிராமணர்களுக்கு சீட்டு குடுத்தாங்க. வேற எந்த கட்சியும் குடுக்கல. அப்போ தனியா திமுக மேல ஏன் எதிர்ப்பு உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ ஜெயலலிதா கொடுத்தபோது பிராமணர்கள் ஜெயலலிதாவை ஆதரித்தார்கள். பிஜேபி எதுக்காக ஆதரிக்கிறீங்க? பிஜேபி என்ன பண்ணுச்சு? தமிழ்நாட்டுல கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற அத்தனை பிராமணர்களையும் பிஜேபியில் இருக்கிற பொறுப்பிலிருந்து நீக்கினவர் அண்ணாமலை அவர்கள். அப்போ எதுக்காக நீங்க போய் ஓடி ஓடி போய் பண்றீங்க? உங்க ஜாதியே அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது எந்த இடத்துலயும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க ஏன் ஆதரவு குடுக்குறீங்க? தமிழ்நாட்டுல இந்த தடவ சொல்றேன் 2 சீட்டு. அதுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. பாஜக. இல்ல ஜெயிச்சா 3 சீட்டு ஜெயிக்கலாம்.
அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க என்னத்த ஆட்சியை மாற்றிட முடியும்? அவங்களால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டபுள் இன்ஜினு, ட்ரிபிள் இன்ஜினு, வெறும் இன்ஜினை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கம்பார்ட்மெண்ட் வேணும், அதுக்குள்ளே போகிறதுக்கு ஆட்கள்லாம் வேணும்ல. வெறும் இன்ஜினை மாத்திரம் ஓட்டிட்டு போனால் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரோடு இன்ஜின் ஓட்டினா கூட தாராவது போடணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓட்டு, இந்த மதத்தை வச்சு விட்ருக்கு, ஜாதி ரீதியான ஓட்டுகள். தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த அது அவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க இப்போ கவுன்சிலர் தேர்தலில் தான் நிற்கலை. இப்போ எம்எல்ஏ தேர்தலுக்கு மறுபடியும் நிற்க வந்துட்டாங்க. 6 முறை அவங்க நின்ன எல்லா தேர்தலையும் தோற்று போயிட்டாங்க. இப்போ 7வது முறை மயிலாப்பூர்லேயும் மிகப்பெரிய தோல்வியை அடைவாங்க. டெபாசிட் வாங்குவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்னத்துக்கு நிற்கிறாங்க மயிலாப்பூரில்? எல்லா ஐயருங்களும் நமக்கு ஓட்டு போடுவாங்க நிற்கிறாங்க. இல்லை, அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் மயிலாப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஏன் அவங்க நிற்க வேண்டியது தானே? இதில் தானே இருக்காங்க, அந்த ஏரியாலே நிற்க வேண்டியது தானே. விருகம்பாக்கத்தில் அவங்க இருக்கிற பூத்லேயே ஓட்டுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணிடுவாங்க அவங்களால? தவிர அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். அது 150 இடங்களுக்கு மேல் பெரிவாரியான இதப்பட்டு மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அமைக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்த சாதனைகள், அந்த சாதனைகளுடைய பலன் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் அந்த ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும். இப்போ சமீபத்தில் முதன்முறையாக மோடிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது ஸ்டாலின் முக்கிய பங்காற்றிருக்காருன்னு அகில இந்திய தலைவர்களே எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு நல்ல ஃபேமான ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமான தலைவர். முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, நோ டவுட். கலைஞருடைய டெக்னிக் வேற. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் ஃபேமாக நிற்கிறார். அந்த மாதிரியான ஒரு தைரியசாலி தானே நமக்கு வேணும். சரி, மத்திய அரசு கொடுக்கல, அதுக்காக தமிழ்நாட்டில் சாரி அவர் கொடுக்கல அப்படின்ட்டா ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாரா? நீ கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படின்னார்ல. கேஸை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. இந்த 3000 ரூபா பணம் கொடுக்கக்கூடாது, 5000 ரூபா பணம் கொடுத்துடக்கூடாது, நீங்கள் கொடுத்தது இந்த இதில் பணத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட்டார்னு காலங்காலத்தில் 6 மணிக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு போயிட்டாங்க. பண்ணாரா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேர்ம் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கும். வாரிசு அரசியல் வராங்க. இப்போ பாஜகவில் சீட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? எத்தனை பேர்? விபி துரைசாமியோட பையன், மொடக்குறிச்சி ஜெயலட்சுமியுடைய மருமக, காடேஸ்வரன் சுப்பிரமணியம் அவருடைய மகன், எல்லாம் இவங்கெல்லாம் வாரிசு இல்லையா? பக்கத்து வீட்டு பசங்க தான். அப்போ முதுகுலேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லலாம். வெறும் பையங்கிறதுக்காக கொண்டுறாங்க. அவங்க அந்த திறமையை வச்சுருக்காங்க. போன தடவை ஒரு செங்கலை வச்சே ஜெயிச்சு காட்டினார் உதயநிதி. இப்போ ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சு காட்ட போகிறாரு. அப்போ அவருக்கு அந்த திறமை இருக்கு. அவ்வளோதானே, மக்கள் ஓட்டு போடுறாங்க. சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணி கவர்னர் ஆகிடு, அப்புறம் கவுன்சிலில் போய் நின்று தோற்று போயிடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 7வது முறையாக மயிலாப்பூரில் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், எதுகை மோனையாக பேசக்கூடிய தமிழ் இசை சவுந்தரராஜன் தோற்று போவார். கபாலி கோயிலையே சுற்றி சுற்றி வந்தால் உங்களுக்கு விபூதியும் குங்குமம் தான் கிடைக்கும். மயிலாப்பூரில் பிராமணர்களை தவிர எத்தனையோ பேர், பிராமணர்கள் 2006க்கு பிறகு 75,000 பிராமணர்கள் இருந்தவங்களை அப்படியே பிரித்து வேளச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தெரியுமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்த மயிலாப்பூர் தொகுதி இப்போ இப்படி ஆயிடுச்சு, தேனாம்பேட்டை வரைக்கும் போயிடுச்சு. தெரிஞ்சுக்கணும். வேலு எந்த நிமிஷத்துலையும் ஃபோன் பண்ணால் வேலு ஃபோன் எடுப்பார், இல்லைன்னா வேலோட அசிஸ்டண்ட் எடுப்பார். எந்த வேலையை சொன்னாலும் செய்யக்கூடியவர் தான் வேலு மயிலாப்பூர். அவருக்கு எதுக்கு அதோட டிவிக்கே சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? அப்பா அம்மா திட்டினா வேற அப்பா அம்மா வேணும்னு சொல்ல முடியுமா? நம்ம சிலதெல்லாம் மாற்ற முடியும். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டும் இல்லை. சில சமயம் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது தொடரட்டும் அப்படின்னு தான் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும்னு சொன்னால் அந்த மாற்றம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த அதற்கு உண்டான அவங்களுக்கு
ஒரு புரிதல் இல்லை. அது யங்ஸ்டர்ஸ். எனக்கு வந்து விஜய் மேல எந்த விதமான ஒரு வருத்தமோ, கோவமோ கிடையாது. மிகப்பெரிய நல்ல நடிகர். ரஜினிக்கு அடுத்தபடியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிறது. எதையும் விட்டுட்டு வரல. எல்லாத்தையும் வீட்ல வச்சிருக்காரு. அவர் சம்பாதிச்ச இந்த ரூ. 440,00,00,000 எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாத்தையும் காது கேளாத, வாய் பேசாத எல்லா அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வச்ச மாரி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரா? என்னத்த எழுதி வச்சிருக்காரு? அவர் பெத்த பசங்களுக்கே கடன் தானே குடுத்துருக்காரு. யாராவது பையங்களுக்கு கடன் குடுப்பாங்களா? பொண்ணுக்கு கடன் குடுப்பாங்களா? பொண்டாட்டிக்கு கடன் குடுப்பாங்களா? எங்க வீட்ல என்னுடைய ஒரு செக் புக் 2மே என் பொண்டாட்டி பேர்ல தான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம். இல்ல அவ இல்லாட்டா நான் கையெழுத்து போடுவேன். அவ்வளவுதான். அப்படித்தானே அதுதானே கணவன் மனைவின்னா. அப்படி இல்லாம நான் டிரைவர் பையனுக்கு சீட்டு குடுத்தேன்னா, நீ டிரைவர் பையனுக்கு குடுத்த. உன் பையனுக்கு என்ன பண்ண? அப்ப எதுக்காக நீங்க என்ன என்ன மாற்றம் வேணும்? அத மாரி பையன கவனிக்காத அப்பா, அவர் தான் வேணும்னு சொல்லுவீங்களா? தவறு. அவருக்கு அரசியல்ல என்ன அனுபவம் இருக்கு? அவரால 1 மணி நேரத்துக்கு மேல வெயில்ல நிக்கவே முடியல. தன்னை சுத்தி 20 பவுன்சர்ஸ வச்சுட்டு நிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களையும் பார்க்க மாட்டேன். யாரையும் பார்க்க மாட்டேன். அப்புறம் அவர் ஜெயிச்சப்புறம், நீங்க போய் எப்படி பார்ப்பீங்க அவர? எப்படி உங்களால பார்க்க முடியும்? ஒரு எம்.எல்.ஏன்னா நான் இருக்கேன். நான் இப்ப கூட சொல்றேன். என்னுடைய டெலிஃபோன் நம்பர் 9841023545. இந்த நம்பர நான் 2006 எலக்ஷன்ல நிக்கும்போதும் என்னுடைய நோட்டீஸ்ல அடிச்சு குடுத்தேன். தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிற ஒருத்தருக்கு போய் நீங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? இந்த தடவ திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய அத்தனை ஓட்டுக்களும் அது இந்த வெற்றி பெறக்கூடிய ஓட்டுக்களே இல்ல. அப்போ நீங்க ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா, அவங்க ஜெயிக்கலன்னா, அப்புறம் என்னத்துக்கு அத வேஸ்ட் பண்றீங்க அந்த ஓட்ட? ஒரு பொருள் வாங்குறோம். இத வாங்கிட்டு வரேன். ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். இது 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 இதனால எத ஏசி ஆன் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இத வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்புறம் எதுக்காக அந்த ஓட்டு போடுறீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற பிராமணர்கள் நெறைய பேர் பிராமணர்களோட பிராமணர் சங்கம் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாருமே சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். எனக்கு எனக்கு இருக்கிற மூளை வேற யாருக்கு இருக்கு? அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடியவங்கலாம் நெறைய பேர். புத்திசாலிகள்லாம் புத்திசாலிகளா நினைத்துக் கொண்டு இருப்பவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கேட்டா உலக அரசியல் பேசுவாங்க. நமக்கு வேணுங்கிறது லோக்கல் அரசியல். நமக்கு லோக்கலா என்ன? அப்படிங்கிற அந்த அரசியல். நான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்து நான் ஹிந்து. வெரி ஸ்ட்ராங் ஹிந்து. ஆனா அட் த சேம் டைம் நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன். அங்கேயும் கடவுள் தானே இருக்காரு. போய் கும்பிட்டு வர போறேன். அவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு? அதுக்காக நான் வந்து என்னுடைய அடையாளத்தையே மாத்திக்கிட்டு நான் எங்கேயும் போய் நிக்க மாட்டேன். எல்லாரும் வேணும். எய்த்து வீடு கிறிஸ்டியனு, பக்கத்து வீடு முஸ்லீம் எல்லாரும் தான் இருக்காங்க இந்த தெருவுல. இந்த தெருவுல ஒரே ஹிந்து தான் இருக்கணும், ஐயர் தான் இருக்கணும். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. யாருமே சொல்ல முடியாது. மோடி உள்பட யாரும் சொல்லவே முடியாது. தவறும் வந்து மோடி என்னமோ பிராமணர்களுக்கு ஆதரவுன்னு நினைக்கிறதெல்லாம் தவறான ஒரு புரிதல். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மயிலாப்பூர்ல நீங்க நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை நிக்கிறாங்க. தமிழிசைக்கு எல்லா ஐயரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஏமாந்து போவாங்க. தவிர வந்து முதல் முறையாக இந்த தடவை திரு நம்மளுடைய ஆக்டர் விஜய், தவேகா விஜய் தலைவர், அவர் வந்து ஒரு பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துருக்கார் மயிலாப்பூர்ல. அதே போல திரு சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியில 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கார். அதுவும் அதுல ஒரு சீட்டு மயிலாப்பூர்ல இருக்குது. பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துட்டார். நம்ம அவருக்கு போடுவோம். போட்டு என்ன பிரயோஜனம்? 2 பேருமே ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. 2 பேருமே ஆட்சி அமைக்க போறதில்லை. அங்க இருக்கிறவங்க ஜெயிக்க போறதில்லை. அந்த சமயத்துல உங்க ஓட்டை ஏன் வீணாக்குறீங்க? அதற்காக சொல்றேன். எதிர்ப்பை காட்டணும்னா எதிர்ப்பை காட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தேர்தலில் எதிர்த்து ஓட்டு போட்டு தானே உங்க விஷயத்தை காட்ட போறீங்க. எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகிறது என்ற எண்ணத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஓட்டை போட்டு, சார் நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரிச்சிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, பொருளாதாரத்தில் மிக நலிந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்தணர் நல வாரியம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிங்க. தமிழ்நாட்டுல 40 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள்.
40,00,000 பேர். ஆமா. ஐயரு, ஐயங்காரு, ராவுஜி, அப்புறம் சௌராஷ்டிரா பிராமின், தெலுங்கு பிராமின், கன்னட பிராமின் அத்தனை பேர் இருக்காங்க. 40,00,000 பேர். 5,00,000 பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா கூட பாக்கி பேர் 35,00,000 பேர். 5,00,000 பேர் ஓட்டு போடலைனாலும் 30,00,000 ஓட்டுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த தேர்தல் என்ன பண்ணும்? அந்த தேர்தல் வந்து விஜயினுடைய என்ட்ரியினால ஓட்டுக்கள் தாறுமாறா பிரியும். நான் என்ன சொன்னாலும், என் தலைவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்கள நான் மாத்த முடியாது. ஆனால் ஜெயிக்க முடியாது உங்களால. புசி ஆனந்த் ஜெயிச்சுருவார்ன்னு நினைக்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சுருவார்ன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட வந்து 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு தொகுதியில யாருக்கு 40% ஓட்டு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். 20% ஓட்டு இருந்தா 5,000 ஓட்டு வாங்கலாம், 10,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர, ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதியில 1 தொகுதி கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. மொத்தமே அவங்க கட்சியில 1 சீட்டு இல்ல 2 சீட்டு தான் வரும். அதுக்கு மேல வராது. விஜயகாந்த் 234 தொகுதியில நின்ன பொழுதும், விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சார். ஆனா 8% ஓட்டு வாங்கினார். அவ்வளோதான். அதுதான். அதே விஜயகாந்த் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத போது கடைசியில 1.5% ஓட்டு ஆகிவிட்டது. அதற்காக சொல்றேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இல்லைன்னு சொல்றவங்க, தயவு செஞ்சு அடுத்த மாநிலத்துக்கு போய் 1 வாரம் தங்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதே போல பெண்கள் பாதுகாப்புக்காக சொல்றேன். இது எல்லாமே இது வக்காலத்து வாங்கறதுக்காக சொல்லல. நான் யதார்த்தமா பேசுறவன். அதனால தான் எனக்கு வெகுஜன விரோதின்னு அந்த பேர். இதுக்கு நான் வந்து நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தா கூட ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு இவ்வளோ பேசினா தொண்டையில ரத்தம் வந்துரும். நான் வந்து அரசியல்ல சம்பாதிக்கிறவன் கிடையாது. டிராமா போட்டுட்ருக்கேன். அதனால சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு டிராமா போடுறதுக்கு தொண்டை வேலை செய்யல. மே 1, 2, 3 டிராமா இருக்கு. இந்த மாசம் 26ஆம் தேதி டிராமா இருக்கு. தொடர்ந்து என்னுடைய நாடகங்கள் இருக்கு. அதனால மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க தயவு செய்து டிவிகே, அதே சமயத்துல நம்முடைய சீமான் அவர்களை பாராட்டுங்க. ஆனா ஓட்டு போட்டுறாதீங்க. நீங்க போடுற ஓட்டு வீணா போயிடும். அதே சமயத்துல மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட்சியில இருந்த ஒரு நபர் தான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட் ஃபண்டுல எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் மயிலாப்பூர்ல மெஜாரிட்டி பிராமின்ஸோடைய பணத்தை அப்படியே மொத்தமா காலி பண்ணிட்டு பாவம் ஜெயிலில் இருக்கார். அதை வாங்கி கொடுத்தாங்களா? ஆருத்ரா சிட் ஃபண்ட்ல எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் பணம் போச்சு. வாங்கி கொடுத்தாங்களா? ஏன் இவங்க நினைச்சா வாங்கி கொடுக்க முடியாதா? மத்திய அரசே இவங்க கையில தானே இருக்குங்கிறாங்க. கடந்த தேர்தலுக்கே அந்த மயிலாப்பூர் சிட் ஃபண்டு அவர் வந்து 50 கோடி ரூபா கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட கொடுத்ததாக ஒரு பேச்சு இருந்தது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா யாருடைய பணம்? எத்தனை அப்படியே அவங்க லைஃப் டைம் சம்பாதிச்சு அவங்களுடைய பென்ஷன் பணத்தெல்லாம் போட்டு வச்சிருந்தத எல்லாம் காலி பண்ணிட்டு, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. மயிலாப்பூர்லயே துரோகம் செய்த ஒரு கட்சியினுடைய ஒரு அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறேன்னா என்ன நியாயம்? திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்றீங்க. அப்ப மயிலாப்பூர்ல அடுத்து உன்னுடைய பணத்தெல்லாம் புடுங்கிக்கிட்ட, திருடிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட, சுரண்டிக்கிட்ட ஒரு கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. யாருக்கு போடக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட போது, அதுல முதலிடத்தில் மயிலாப்பூர்ல வந்து பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். புரியுதா? அவங்க எதிர் முனையா பேசுவாங்க. ஏதாவது பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுங்க. நல்லா பேசுவாங்க. அதுக்கு மேல அவங்கள எம்எல்ஏ ஆக்கினா என்ன பண்றது? திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இவங்க வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது கேட்டா நான் எதிர்க்கட்சிப்பா, என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் எதிர்க்கட்சின்னு சொல்றதுக்கு எதுக்கு நீங்க பதவிக்கு வரணும்? விட்டுருங்க. புரியுதா நான் சொல்றது? நமக்கு யார் நல்லது செய்யறாங்க, நமக்கு எது நல்லது நடக்குமோ அதை மட்டும் நாம செஞ்சுக்கிட்டு போறதுதான் நம்ம புத்திசாலித்தனம், மக்களுடைய புத்திசாலித்தனம். அவ்வளவுதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போடாம இருக்கிறாதீங்க. 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஓட்டு போடுங்க. அதுல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நான் மாத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டேன்.
அதே சமயத்தில் பிராமணர்களுக்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதல்வர், நான் எல்லோருக்குமான முதல்வர் என்று சொல்லக்கூடியவர், இந்த மறுபடியும் ஆட்சி வந்தவுடன் எப்படியாவது அந்தணர் நல வாரியம் ஒன்றை நலிந்த பிராமணர்களுக்காக ஆரம்பித்து கொடுப்பார்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இருக்கிறது. ஆனா தேர்தல் நேரத்துல கழுத்துல கத்தி வச்ச மாரி இத செஞ்சா தான் நாங்க ஓட்டு போடுவேன்னு சொல்றது நியாயமான விஷயம் இல்லை. நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. நாம கடவுள 100% நம்புறோம். கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்ல அத பத்தி நம்ம யார பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நம்ம நம்பிக்கைய கடவுள் வந்து செஞ்சு குடுப்பார்ல. அது போதும் நமக்கு. அவ்வளவுதானே. ஆட்சி வேற. அத நீங்க கவலையே படாதீங்க. எப்போதுமே அரசியலுக்கே வராத அ கட்சிகள் என்ன வேணா பேசும். அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதனால இது வந்து ஒரு நீண்ட ஒரு பேட்டி. இத வந்து நல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து சரியான முடிவெடுத்து, நீங்க வந்து திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து, உதயசூரியன் சின்னத்தில ஓட்டு போடுங்க. உதயசூரியன் எங்க நிக்கலையோ, அங்க கூட்டணி கட்சியில யார் நிக்கிறாங்களோ, அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. ஏனென்றால், ஆட்சி அமைக்கப் போவது 7வது முறையாக திமுக, மாண்புமிகு தமிழக முதல்வராக மீண்டும் 2வது முறையாக என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் அமரப்போகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துடாதீங்க. புரியுதா? நம்மளுடைய பாக்கி சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நாம போற கோயிலுக்கு நாம போறோம். நாம கும்பிடுற சாமிய நாம கும்பிட போறோம். நாம சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள நாம சொல்ல போறோம். அது பாட்டுக்கு அது. ஆனால் ஒரு ஆட்சி, அதிகாரம் என்பதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்ந்த அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி தான். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாமும் எடுத்து செய்து நம்முடைய ஆதரவையும் தெரிவிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? அனைவருக்கும் நன்றி.